ஆடு மாடு நாட்டுக்கோழி வளர்க்க மேய்க்க ஆள் தேவைப்படுது, மாசம் 60,000 சம்பளம்ன்றான். அது வந்து சீமான் சொல்லும்போது எங்க ஒரு ஆட்டுக்காரன் ஆடு மாடு மேய்க்க போடுறான், மாடு மேய்க்க போட்டுருவான். ஏய் அப்ப நீ என்ன ஆடு மாடு மேய்க்க போடுறது, அண்ணன் விவசாயம் பார்க்க போற நீ என்ன வாங்குற வச்சுட்டு தூக்கிச்சிட்டு மேய்க்கிறதா? பூட்ஸ் கிளவுஸ் தொப்பி நீ பாடுக்குது, அது மேய்ஞ்சிட்டு வரும். நான் பண்ணை உருவாக்கிறேன், மேய்ச்சல் நிலத்தை போட்டுருவேன், மேய்ச்சல் நிலத்தை போட்டு விட்டுருவேன். 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் தண்ணியை பாய்ச்சிருவேன், புல்ல மேய்ஞ்சிட்டு தண்ணியை குடிச்சு அது பாட்டு வரும். அப்படி சாணம் போடும். நீங்க ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறீங்க, எழுதுறீங்க. நாங்கள் நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவுங்கிறோம். நாங்கள் இயற்கை உணவுங்கிறோம். இப்போ இதில் என்னன்னா, இயற்கை உரத்தை போட்டு ரசாயன உரம் இல்லாமல் நஞ்சில்லாத உணவை தயாரிக்க வேண்டும் என்றால் இயற்கை உரத்துக்கு எங்க போவ? அந்த இயற்கை உணவு யாரு? மாட்டுச்சாணம், ஆட்டுப்புழுக்கை, கோழிக்கழிவு, இது 3 தான் இயற்கை. அதோட மக்கிய இலைதலை, இது இலைச்சத்து தலைச்சத்து, இதெல்லாம் சேர்த்து தான் இயற்கை உரம். அப்போ இயற்கை வேளாண்மைக்கு திரும்பணும், நஞ்சில்லா உணவு வேணும்னு விரும்புற நீ ஆடு மாடு வளர்க்கலாம் எப்படி எடுத்துட்டு வருவ? எப்படி எடுத்துட்டு வர? இப்ப ஐயா ஸ்டாலினே சொல்றாங்க, நான் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பால் ஊத்துவேன். பால் எங்கிருந்து வரும்? உங்க வீட்டுக்குள்ள தண்ணி குழாய் திருநாள் இருந்து வருமா? நேரம் குழாயை போட்டு கொஞ்சம் குடிச்சிருவீங்களா? அப்ப ஆடு மாடு வளர்க்கணும்.